இன்றைக்கு சட்டமன்றத்தில் நீங்க குறிப்பாக திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பினீர்கள். அதற்கு அரசு சார்பில் என்ன விளக்கம் கொடுத்தார்கள் மேடம்? அரசு சார்பில் ஒரு விளக்கம் கொடுக்கல. நான் பேசினது எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. அதுதான் பண்றாங்க எப்பவுமே. அது எப்பவும் பண்றதுதான். இல்ல மேடம், அதாவது இந்து போன்ற விஷயங்களுக்கு அவர்கள் விளக்கம் எல்லாம் கொடுத்தார்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேடம்? நான் கேள்வி வச்சது அவங்களுக்கு எம்மதமும் சம்மதம், நாங்க எல்லா மதத்தையும் ஒன்னா பாக்குறோம், இந்துக்களோட பண்டிகையை நாங்க எல்லாம் கொண்டாடுறோம் அப்படின்னு எல்லாம் அமைச்சர்கள் தெரிவித்தார்கள். அப்போது நான் வைத்த கேள்வி, எம்மதமும் சம்மதம் என்றால் ஏன் இந்து பண்டிகைகளுக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்கிறார்? இந்து பண்டிகைகளை ஏன் அவர் கொண்டாட மறுக்கிறார்? ஹிந்து தொடர்பான அவர்கள் திருவிழாக்கள் மாதிரியான விஷயங்களை இந்த அரசு பாரபட்சம் காட்டுகிறது அப்படின்னு பேசின அதை அவை குறிப்பிலிருந்து எடுத்து விட்டார்கள். இதுதான் விஷயங்கள். ஏற்கனவே நீங்க ஒரு தொகுதி சார்ந்த கோரிக்கை எல்லாம் வச்சுட்டு இருந்தீங்க. ஆரம்பத்தில் சேகர்பாபு அவர்களும் ஒரு விளக்கத்தை திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீண்ட விளக்கம் கொடுத்தார். அது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கு? இல்ல, எனக்கு ஏற்புடையதாக இல்லை. அவங்களுக்கு சொல்றதுக்கு பதிலே கிடையாது. அதனால என்ன பண்றாங்க, என்னோட பேச்செல்லாம் அவை குறிப்பிலிருந்து எடுக்கிறாங்க. இதுதான் இவர்கள் காட்டுகின்ற கருத்து சுதந்திரம். நேற்றுக்கு சனாதனம், அது குறிப்பாக உதயநிதி பேசிய பேச்சு அமித் மால்வியா கேஸ்ல ஒரு ஜட்மெண்ட் வந்து பியூஷ் கோயல் அதை சுட்டி காட்டியிருந்தாரு. அது குறித்து உங்க கருத்து என்ன? அதாவது பிரிவினை பேச்சு, இது ஒரு வெறுப்பை தூண்டுகின்ற பேச்சு என உயர்நீதிமன்றமே இப்போது தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. என்ன ஒரு ரொம்ப விசித்திரமான விஷயம்னா, சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியாவோடு ஒப்பிட்டு பேசியது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள். ஆனால் இதை பற்றி எங்களுடைய சமூக ஊடக பொறுப்பாளர் பதிவிட்ட போது அவர் மீது வழக்கு பதிவு செய்கிறது தமிழக காவல்துறை. அதை ரத்து செய்துவிட்டு திரு உதயநிதி அவர்கள் பேசியதுதான் பிரிவினை தூண்டுகின்ற பேச்சு என உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. தன்னுடைய பேச்சுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்றால் அவருடைய வெறுப்பு பேச்சுக்கு தமிழக அரசு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும். இதுதான வழக்கமான நடைமுறை. ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே இந்து மக்களுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதில், இந்து பண்டிகைகள் பொறுத்தவரை அவர்கள், நான் பேரவையில் குறிப்பிடும்போது கூட சொன்னேன், பொங்கல் இந்து பண்டிகை அல்ல என முதலமைச்சர் குறிப்பிடுகிறாரே. அப்படி என்றால் பொங்கல் யாருடைய பண்டிகை? அது யாரோட பண்டிகை சொல்லணும்ல. இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு மதத்தினரை அவமானம் செய்வது, அவர்கள் மீது உணர்வுகளை புண்படுத்துவது என்று தொடர்ச்சியாக இந்த பணியை திமுக அரசு செய்து வருகிறது. நாளை இந்திய பிரதமர் வருகிறார். மதுராந்தகத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். எந்த வருகை, பிரைம் மினிஸ்டர் வருகை எந்த அளவுக்கு உங்களுக்கு 26 எலெக்ஷன்ல ஒரு முன்னோட்டமா இருக்கும்? 26 தேர்தலுக்கு பிரதமருடைய இந்த வருகை என்பது மிக மிக முக்கியமான வருகையாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு வருகையாகவும் நாங்கள் பார்க்கிறோம். மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் இருக்கிறது. தமிழகத்தினுடைய மக்கள் எப்போது இந்த ஆட்சியிலிருந்து விடியல் வரும் என காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கொடுத்த விடியல் என்பது அது விடியாத ஆட்சி என்பதை புரிந்து கொண்டு இப்போது உண்மையான விடியலுக்காக மக்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் இங்கு வருவது என்பது, வரக்கூடிய அரசாங்கம் ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் எப்படி தமிழகத்தினுடைய நல்லாட்சிக்கும் அவர்களுடைய கட்டமைப்பிற்கும் மத்திய அரசினுடைய நேரடி உதவியை அதிகமாக வழங்கி முன்னேற்றத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பலனை தமிழகம் பெறக்கூடியதாக இந்த 26 இருக்கும். டிடிவி போன்றோர் மேடையில் இருப்பார்களா? குறிப்பாக புதிதாக தேமுதிக அல்லது ஓபிஎஸ் போன்றவருடைய வருகை நாளை மேடையில் இருக்குமா? நாளைக்கு இந்நேரம் பாத்திரலாம் மேடையில யாரெல்லாம் இருப்பாங்க. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.